See the 14th one. For a group of 100 candidates, the mean and standard deviation of their marks were found to be 60 and 15 respectively. 100 students candidates இருக்காங்க, அவங்களுடைய arithmetic mean, that means x bar வந்து 60. Number of candidates இருக்குன்றதால 100 என்றதால n is equal to 100 எடுத்தாச்சு. Standard deviation, that is sigma is equal to 15. This is the basic information given in the problem. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. Later on, it was found that the scores 45 and 72 were wrongly entered as 40 and 27. So அதாவது 45 72 க்கு பதிலா என்ன தப்பா என்ட்ரி பண்ணிட்டாங்க டேட்டாவுல 40 and 27 என்டர் பண்ணிட்டு இருக்காங்க. Find the correct mean and the standard deviation. So we have to find the correct mean and the correct standard deviation நம்ம find out பண்ண போறோம். Now let us find. So first பாருங்க இப்போ you know already x bar formula தெரியும். What is the formula for x bar? தெரியல already உங்களுக்கு formula x bar என்ன தெரியும்? Formula தெரியும். So x bar is equal to summation x divided by n. Summation x divided by n னு உங்களுக்கு already தெரியும். This implies that x bar என்ன இருக்கு? 60 equal to summation x தெரியாது divided by n என்ன இருக்கு? 100. This implies that summation x இங்கே வச்சிருக்கீங்க, இந்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி என்ன 60 இருக்கா, இந்த 100 இங்க தான் மல்டிப்ளிகேஷன் வரும் into 100 equal to summation x. But this implies that summation x is equal to என்ன இருக்கு 6000 கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இது என்ன பாத்தீங்கன்னா incorrect summation x. ஏன் இது incorrect summation x னா இதுல இருக்கிற ஒரு டேட்டா வந்து ராங்கா என்டர் பண்ணிட்டாங்க, ராங்லி என்டர்ட். அப்ப it is incorrect summation x. Incorrect summation x. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து correct summation x கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்க போறோம்? correct summation x கண்டுபிடிக்க போறோம். So now let us find. So correct summation x is equal to, அப்ப correct summation x வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் incorrect summation x ல இருந்து incorrect summation x ல இருந்து எதை மைனஸ் பண்ணா, ராங்கா என்ட்ரி பண்ண வேல்யூஸ் மைனஸ் பண்ணணும். எந்தெந்த வேல்யூ ராங்கா என்ட்ரி பண்ணியாச்சு, -40 -27 ராங்கா என்ட்ரி பண்ண வேல்யூஸ், அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு கரெக்டான வேல்யூ ஆட் பண்ணணும். கரெக்டான வேல்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 45 and 72. அப்போ +45 +72 ன்னு போடணும். is equal to, இப்போ incorrect summation x என்னது 6000 மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க, மைனஸ் ரெண்டு வேல்யூ என்ன பண்ணீங்க செப்பரேட்டா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 67 ன்னு கிடைக்கும். அதே மாதிரி பிளஸ் இந்த பிளஸ்ல இருக்கிற ரெண்டு வேல்யூஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 117 ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 6000 இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு +15 கிடைக்கும். டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா 6015 கிடைக்கும். இது ஆக்சுவலா என்ன கண்டுபிடிச்சோம், நம்ம கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் சம்மேஷன் x. ஆக்சுவலா என்னது பாத்தீங்கன்னா கரெக்ட் சம்மேஷன் x கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், கரெக்ட் மீன் கண்டுபிடிக்க போறோம். என்ன மீன் கண்டுபிடிக்க போறோம், கரெக்ட் மீன் கண்டுபிடிக்க போறோம். என்ன மீன் கண்டுபிடிக்க போறோம், கரெக்ட் mean. So correct mean is equal to correct mean. Actually mean formula என்னது summation x by n தான். actually அப்படினா பாத்தீங்கன்னா mean கான formula. பட் நமக்கு இங்க வந்து correct mean என்ன பண்ணா வரும், correct summation x மேல போடுங்க. correct summation x divided by n ன்றது சேஞ்சஸ் ஆக போகுது. கரெக்ட்டா தான் தப்பா இருந்தாலும் n ன்றது actually ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. சோ அதனால n ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்ப ஈக்குவல் டு கரெக்ட் சம்மேஷன் x என்ன கண்டுபிடிச்சீங்க 6050 டிவைடட் பை n. n வேல்யூ நமக்கு தெரியும் ஆல்ரெடி 100. இப்போ இத டிவைட் பண்றீங்க, டைரக்ட்டா ஆன்சர் போடலாம். டினாமினேட்டர் என்ன 100 இருக்கு, அப்ப 2 டிஜிட் மாதிரி டாட் வச்சா அது முடிஞ்சு போச்சு. அப்போ 60.5 கிடைக்கும். சோ 60.50 கிடைக்கும். 0 போடணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம ஒரு பார்ட் முடிச்சாச்சு. அதாவது கரெக்ட் சம்மேஷன் x கண்டுபிடிச்சி கரெக்ட் மீன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க போறோம். என்ன கண்டுபிடிக்க போறோம்,
கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க போறோம். நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா வேரியன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். வேரியன்ஸ் ஃபார்முலா ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஆல்ரெடி வேரியன்ஸ் ஃபார்முலான்றது ஒண்ணுமே இல்ல, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா ஸ்கொயர் பண்ணா அத வந்து வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. சோ இங்க வந்து நமக்கு சிங்கிள் டேட்டா இருக்குது, அதாவது அன்குரூப்டு டேட்டா இது. அதனால இது வந்து நம்ம என்ன ஃபார்முலா இங்க வேரியன்ஸ் யூஸ் பண்ண போறோம்னா summation x square divided by n minus summation x by n the whole square ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். f வந்தா நம்ம f போடுவோம். சோ இங்க f ல ஃப்ரீக்வென்சில கிடையாது, இது வந்து only ungrouped data. சோ அத நம்ம இங்க ஃபார்முலாவுல அப்ளை பண்ண போறோம். இப்போ இதுல நமக்கு எந்த வேல்யூஸ்லாம் தெரியுமோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்க போறோம், இங்க அப்ளை பண்ணிக்க போறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து கரெக்ட் வேரியன்ஸ் கிடையாது, இன்கரெக்ட் வேரியன்ஸ்ல தான் நம்ம கரெக்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இங்க ஆக்சுவலா என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து இன்கரெக்ட். அப்ப இது நம்ம இன்கரெக்ட் சம்மேஷன் x ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம், இது யூஸ் பண்றோம். அப்ப பாருங்க இப்போ சம்மேஷன் x ஸ்கொயர் இந்த சிக்மா ஸ்கொயர், சிக்மாவோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி சிக்மாவோட வேல்யூ என்ன இருக்கு 15 இருக்கு. அப்ப என்ன வரும் 15 ஸ்கொயர். இது எல்லாமே நமக்கு ராங்கான வேல்யூஸ், நம்ம கரெக்ட்டான வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம ட்ரை பண்ணி யூஸ் பண்றோம். அப்போ n வந்து என்ன இருக்கு 100 இருக்கு, n என்ன இருக்கு 100 இருக்கா, மைனஸ் சம்மேஷன் x by n, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ராங்கானது. ஏன்னா நம்ம இதுல மீன்ல முடிச்சாச்சு, அடுத்து நம்ம போட போறது இன்கரெக்ட் வேரியன்ஸ் வந்து கரெக்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க நம்ம எடுக்க போற அந்த மீன் பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் மீன் தான் எடுத்து. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச பாருங்க, அந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணனும் எடுத்துக்கணும். சோ வேற எந்த வேல்யூ எடுக்க கூடாது. அப்ப என்ன வரும் ஹோல் ஸ்கொயர். என்ன மேல என்ன இருக்கு ஸ்கொயர், இதுல என்ன போடுறீங்க ஸ்கொயர் போடுறீங்க. ஓகேவா? நவ இப்போ பாருங்க 15 ஸ்கொயர் என்ன வரும் 225 வரும். isn't it? 15 ஸ்கொயர் என்ன வரும் 225 உங்களுக்கு கிடைக்குமா? அடுத்து பாருங்க சம்மேஷன் x ஸ்கொயர் பை n, நீங்க அதை அப்படியே தான் போட போறீங்க. ஏன்னா இதுல நம்ம சம்மேஷன் x தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவல் டு சம்மேஷன் x ஸ்கொயர் பை n வந்து 100 மைனஸ் 60 square, that means 6 6 are 36, 3600 கிடைக்கும். 6 6 are 36, 10 are 20 போட்டுறீங்க. இப்போ இந்த வேல்யூ தான் நமக்கு பிளஸ் ஆயிடும். ஆல்ரெடி 225 இருக்கு, இந்த டேர்ம் இங்க வந்தா 3600 ஆயிடும். ஈக்குவல் டு சம்மேஷன் x ஸ்கொயர் டிவைடட் பை 100. இப்போ என்ன பண்றீங்க, இத 825 கிடைக்கும். this implies that என்ன இருக்கு சம்மேஷன் x ஸ்கொயர் வந்து டிவைடட் பை 100 இருக்கா. சோ நெக்ஸ்ட் கார்ல என்ன பண்றோம், அப்ப என்ன பண்றோம், இந்த டேர்ம் இங்க வந்தா 3825 into 100 equal to summation x square, அதாவது summation x square is equal to 38250 நமக்கு கிடைச்சிரும். சோ 3,82,500 ஒரு வேல்யூ கிடைச்சிருந்தா வந்து சம்மேஷன் x ஸ்கொயர். நம்ம இதுல என்ன கண்டுபிடிக்க போறோம், இப்போ கரெக்ட் சம்மேஷன் x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், கரெக்ட் சம்மேஷன் x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்ப கரெக்ட் சம்மேஷன் x ஸ்கொயர் வேணும்னா நம்ம என்ன பண்ண போறோம், இன்கரெக்ட்ல இருந்து மைனஸ் பண்ணிக்க போறோம். அது எப்படி மைனஸ் பண்ண பாருங்க. இப்போ is equal to இங்க போடுறேன், இங்க நாங்க என்ன பண்றது, சோ கரெக்ட் சம்மேஷன் x ஸ்கொயர் வேணும்னா இன்கரெக்ட், இது ஆக்சுவலா என்னது பாத்தீங்கன்னா இன்கரெக்ட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா இன்கரெக்ட். நம்ம கண்டுபிடிச்சது ஆக்சுவலா என்னது பாத்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சது, இது இன்கரெக்ட் summation x square கண்டுபிடிச்சோம். கரெக்ட் summation x square வேணும்னா இந்த இன்கரெக்ட் summation x square ல இருந்து எந்த வேல்யூஸ் மைனஸ் பண்ண போறோம், அந்த ராங்கான என்ட்ரி பண்ண வேல்யூஸ் மைனஸ்
மைனஸ் பண்ணிட்டு அதே வேல்யூஸை ஆட் பண்ணிக்கணும். அப்போ ராங்கா என்னென்ன வேல்யூ இருக்கு, என்னென்ன வேல்யூ என்டர் பண்ணிருக்காங்க பாருங்க, 40 and 27. அப்போ -40 ஸ்கொயர் -27 ஸ்கொயர். கரெக்டான வேல்யூ ஆட் பண்ணுங்க ஸ்கொயர் பண்ணி. என்னென்ன வேல்யூ கரெக்டான வேல்யூ, 45 and 72. ஸோ அப்போ 45 ஸ்கொயர் plus 72 square equal to incorrect summation square என்னது 3,82,500 minus 40 square 1,600 minus 27 square என்ன வரும்னா 729 கிடைக்கும் plus 45 square பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், ஓகே 2025. அடுத்து இது பாருங்க 72 square எவ்வளவு வருது பாருங்க, 5184 செக் பண்ணிக்கங்க, 5184. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணனும், அதாவது பிளஸ்லாம் தனியா ஆட் பண்ணிக்கங்க, மைனஸ்லாம் தனியா ஆட் பண்ணி கடைசியா போடுனா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 3,87,318 கிடைக்கும். 318 கிடைக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி ஃபைனலாக போட்டீங்கன்னா ஸோ நமக்கு ஆக்சுவலாக இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, கரெக்ட் சிக்மா ஸ்கொயர் வேணும். அப்போ கரெக்ட் சிக்மா ஸ்கொயர் அதாவது வேரியன்ஸ் அர்த்தம். அப்போ கரெக்ட் சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கரெக்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் divided by n divided by summation x by n the whole square. Summation x by n the whole square. So இப்போ எல்லா வேல்யூ என்ன பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம். எந்த வேல்யூ அப்ளை பண்ணனும், கரெக்ட்டான வேல்யூஸ் அப்ளை பண்ணனும். அப்ளை பண்ண கரெக்ட் சம்மேஷன் x ஸ்கொயர் என்ன பாருங்க, 3,87,380 divided by n வந்து 100 minus summation x by n இது வந்து கரெக்ட்டானது. நம்ம ராங் அப்ளை பண்ணாத கரெக்ட்டான போடுறதுனால அது கடைசியா போடுறது 60.5. So 60.5 the whole square. இது வரைக்கும் இருக்கு. சோ அடுத்து கரெக்ட் பண்ணா வரும் 2 டிஜிட் மாதிரி டாட் வரும். அப்போ 38738 போட் தெரியுதா, 3873.80 minus 60.5 ஸ்கொயர் பண்ணா என்ன வருது பாருங்க, 3660 3660.25 கிடைக்குதா, செக் பண்ணிக்கங்க. அடுத்து ஈக்குவல் டு என்ன பண்றீங்க, இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும் பாருங்க, 213.55 வரும். 213.55 ஆக்சுவலா என்ன பண்ணுங்க, இது சிக்மா ஸ்கொயர். என்னது ஆக்சுவலா இது சிக்மா ஸ்கொயர். ஆக்சுவலா நமக்கு சிக்மா தான் வேணும், அதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்ப ஸ்கொயர் பிராக்கெட் மைனஸ் போடுனா சோ 213.54. இதுக்கு என்ன பண்ணப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும் பாருங்க, ஆன்சர் 14.61 கிடைக்கும். ஃபைனல் ஆன்சர் 14.61. சோ இது லாங் டிவிஷன் போட்டு கண்டுபிடிங்க. இது லாங் டிவிஷன் போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா 14.61 ன்னு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். It is the is nothing but correct. Last time correct standard deviation is equal to 14.61. அதே மாதிரி correct mean is equal to 60.5. So